Hello friends, welcome to Learners Forum. So இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஏஇ போஸ்ட் டிஏ போஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குவிக் ரிவிஷன் ஒரு சம்மரி மாதிரி பார்த்துருப்போம். பட் இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி டிஏ எக்ஸாமுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு சைடுமே, அதாவது கம்ப்ளீட்டாக தியரி மட்டும் படிக்காமல் இல்லை கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி சரிக்கு சரியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் த சிலபஸ் நமக்கு சர்க்யூட் தியரி அண்ட் மிஷின்ஸ் வந்து சேர்ந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை நம்ம இன்னும் உள்நோக்கி கவனித்தா மட்டும்தான் அந்த ஒரே ஒரு சப்ஜெக்டுக்குள்ளார நம்ம ஒரே ஒரு யூனிட் அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சர்க்யூட் தியரியும் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் அடிஷ்னலாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு சப்ஜெக்டாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இருக்கும். ஸோ ஒரு யூனிட்குள்ளார நீங்கள் 3 யூனிட், அதாவது 3 சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி கிறிஸ்பாக ப்ரிசைஸாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ஒரு கோர்வையாக முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம் தான் உங்களுடைய இஎம்எஃப் சப்ஜெக்டுடைய ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை வந்து கிறிஸ்பாக கொடுத்துருக்க ஒரு டாபிக். அது போக சர்க்யூட் தியரினா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்துட்டு கேவிஎல், கேசிஎல், நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் அண்ட் தியரம்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தியரம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜென்ரேட்டர்லேருந்து மோட்டார்லேருந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் வைஸே டிஏ எக்ஸாமுக்கு எவ்வளோ போதுமானதாக இருந்தால் ஓகேவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதுலேயே டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இதில் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து டிஏ லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமா அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் தியரட்டிக்கல் பேஸ்டாக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ஓவராலாக பார்க்கலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தனியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே இதில் பாதியாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சஸில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பராமீட்டர்ஸ், அதாவது பேசிக்காக எலக்ட்ரிக்னாலே எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து நமக்கு அதில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அரவுண்ட் ஈச் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய பர்டிகுலர் டொமைன் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ ஒரே ஒரு சார்ஜாக இருக்கும் போது அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி 2 சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் அது எப்படி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த 2 சார்ஜஸை. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக நீங்கள் ஒரு காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, செகண்ட் சார்ஜ் நமக்கு இங்கே இருக்குது, அதாவது 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஐடியாவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 சார்ஜஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மியூச்சுவலாக பேசிக்குவோம். நம்மளுடைய நேட்டிவ்ல இருந்து, நம்ம ஸ்டடீஸில் இருந்து, நம்மளுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு சார்ஜ் வந்து என்ன பண்ணும், இன்னொரு சார்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன், இப்போ நீ உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒருத்தவங்க வந்து டாமினேட்டிங்காக இருக்கலாம், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரில்
அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அந்த சார்ஜ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டாமினன்ட் சார்ஜ். அதை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லா சார்ஜஸுமே இருக்கும். ஸோ அந்த லீடர்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டர், அதில் இருக்கக்கூடிய டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் பேசிக்காக ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எடுத்த உடனே ஒரு சார்ஜ்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குரிய பேசிக்லேருந்து அடித்தளத்தில் இருந்து ஃபவுண்டேஷனில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான சில பேசிக் இன்ட்ரொடக்ஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய கண்டினியூவேஷன் அண்ட் ஃப்ளோ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர். ஸோ ஒரு மேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம் அப்படிங்கும்போது நமக்கு அதில் ஃபர்தராக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அண்ட் நியூட்ரலாக ஒரு பகுதி வந்து இருக்கும். அதாவது சென்டரில் நமக்கு இந்த நியூட்ரான்ஸ் இருக்கும். அதை சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எல்லாமே தான் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸுடைய பொசிஷன் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுமே நமக்கு நியூக்ளியஸில் அதாவது இந்த பகுதிக்குள்ளே இருக்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதாவது இதை சுற்றி இந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துலலாம் நமக்கு ரேண்டமாக நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது எலக்ட்ரான்ஸ் இங்கே நமக்கு இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது, அதாவது இப்போ இதில் இந்த எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே மூவ் ஆகாமல் ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெம்பரேச்சரை வந்துட்டு இப்போது ரைஸ் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டரால் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நகர்ந்துருது. ஸோ தனியாக அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தனியாக மூவ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நடம்பாடும் போது, அதாவது அதோடைய மூவ்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு பேஸாக இருக்கும். அதாவது சார்ஜ் இப்படி மூவ் ஆகும்போது, எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும்போது தான் நமக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு. இதில் தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, ரிப்பல்ஷனாக இருந்தாலும் சரி, அதாவது உள்ளே இழுத்துக்கிறதுனாலும் சரி இல்லை வெளியில் கொடுக்கறதுனாலும் சரி, இட் இஸ் ஆல் ரெஸ்பான்சிபிள் because of this particular property of electric charge. அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜுடைய யூனிட் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும், அந்த பேராமீட்டர்ஸ்க்கு தேவையான யூனிட் அண்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் represented in coulombs C and ஒரு charge of electron என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is 1.6 into 10 power minus 19 coulomb. அதுவே ஒரு புரோட்டானுக்கு நம்ம எடுத்துக்கும் போது it is plus 1.6 into 10 power minus 19 coulomb. நம்ம ரொம்ப டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the value of electron 1.6 into 10 power minus 19 coulomb. ஸோ பேசிக்காக சார்ஜ் அப்படின்னு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் இந்த சார்ஜில் we can have two types. One is positive charge, the other is negative charge. ஸோ ஒரே மாதிரி சார்ஜஸாக இருக்கிறத வந்து நம்ம லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ரிப்பல் பண்ணும். அதுவே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுதான் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யூஸ்வலாக சின்ன வயசுலலாம் வந்துட்டு நம்ம மேஜிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், தலைவாறுற சீப்பை எடுத்து தலையை சீவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பேப்பராக நம்ம அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் பேப்பர்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சீப் இருக்கும். ஸோ அந்த சீப்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ எப்பட்றா இந்த பேப்பர் வந்து இது ஒட்டுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சீப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will not have any charge. அண்ட் அதுவே நம்ம சீவும் போது பார்த்தீங்க அப்படின்னா when it is getting rubbed, நம்ம வந்து தலை சீவும் போது என்ன பண்ணுறோம், ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே வச்சு இப்படி தேய்க்கிறோம். அதாவது அது ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ஜ் இன்டியூஸ் ஆகும்போது அந்த நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து புல் பண்ணிக்கும். ஸோ அப்படி புல் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் கெட்ஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பிளாஸ்டிக் கோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ராடை எடுத்து நம்ம சில்க் வச்சு ரப் பண்ணும்போது we will get induced with the positive charge. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டராகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சார்ஜிங் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. அதாவது ஒரு சார்ஜ்னால் என்ன, சார்ஜில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, அண்ட் இந்த சார்ஜை இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சீப்பில் சொன்ன எக்ஸாம்பிளில் நம்ம சீப்பை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகி நம்ம அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சார்ஜிங்கை பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நான் சொன்ன அந்த சீப் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரெண்டு மெட்டீரியலை எடுத்துகிட்டு அதை ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம ரப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வந்து புல் பண்ணிக்கும் ஆக்சுவலி. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம வந்து அதை எப்படி வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் பை கண்டக்ஷன். கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட், அதாவது எந்தவித சார்ஜுமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதன் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய மெக்கானிசமை தான் நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கண்டக்டிங் ஒயரில் நம்ம கரண்ட் பேசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். இப்போ நம்ம எந்த விதமான டைரக்ட் கான்டாக்டுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அது கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அதிர்வு தன்மையால் நமக்கு இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைனா இண்டக்டர் கான்செப்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் இண்டக்ஷன் ஒன்று இருக்குது. மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு கரண்ட் கேரியிங் ஒயர் நமக்கு இங்கே இருக்குது, இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வு தன்மையால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த வைண்டிங்கில் நமக்கு வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சைட் பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு சைட் நமக்கு நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும், அங்கே நமக்கு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு நமக்கு இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சார்ஜிங் பை கண்டக்ஷன். ஸோ இப்போ ஒரு சார்ஜ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம், அதனுடைய தன்மை என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ். அதாவது நிறைய சார்ஜஸ் நமக்கு இருக்கும்போது டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய சார்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம டோட்டல் சார்ஜ் Q அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய சார்ஜஸ் இருக்குது, இந்த இடத்துல சார்ஜே இல்லை அப்படிங்கும்போது இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே என்ன இருக்கும், இந்த ஒரு 2 சார்ஜ் மட்டும் இருக்கும். ஆனால் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே 3 சார்ஜஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த டோட்டல் சார்ஜ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாகவே ரிமைன் ஆகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே ஆகுமே தவிர இங்கே நம்ம வந்து க்ரியேட்டும் பண்ண கிடையாது, டிஸ்ட்ராயும் பண்ண கிடையாது. ஸோ தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். டிஸ்க்ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் ஃபார்ம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் கண்டினியூவஸ். இதே வேவ் ஃபார்மை நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணேன் அப்படின்னா இதை வந்து நம்ம டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜ் வந்து நமக்கு டிஸ்க்ரீட் யூனிட்ஸில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ஒரு கண்டக்டர் இல்லை இதை வந்து ஒரு சர்ஃபேஸாக எடுத்துக்கலாம். அப்போ சார்ஜ் வந்து நமக்கு அங்கே இங்கேன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இப்படி ஒரு லைனாக நமக்கு இந்த சார்ஜ் வந்து இப்படியே அட்டாச் ஆகி இருக்காது. ஸோ அதனால தான் இது நம்ம வந்து டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வேல்யூ இஸ் Q is equal to n into E. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இன்டீஜர் அண்ட் E அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஸோ இப்போ நம்ம சார்ஜ்னால் என்னென்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜ் அண்ட் அதை எப்படி நம்ம வந்துட்டு என்ன மெக்கானிசமை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது சார்ஜை நம்ம க்ரியேட் பண்ண கிடையாது, பட் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ், ஸோ Q1 and Q2 and inversely proportional to square of distance between them, so R squared அப்படின்னு இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறதுனால it is directly proportional to எவ்வளோ சார்ஜஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ், அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால it is inversely proportional to square of the distance. ஸோ இந்த ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து சிம்பிளாக கேட்டிருப்பாங்க, it is inversely proportional to square of the distance between them, இல்லை distance of the between them, இல்லை cube of the distance between them அப்படின்னு. பட் நமக்கு கொஸ்டின் சிம்பிளாக இருக்குன்னு பார்த்த உடனே டிஸ்டன்ஸ் மட்டுமே பார்ப்போமே தவிர அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இந்த இன்வர்ஸ், அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த K, which is equal to 1/4πε0. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ F is force, Q1 Q2 அப்படிங்கிறது சார்ஜ், R distance and K அப்படிங்கிறது வந்துட்டு constant of proportionality, which is equal to 1 divided by 4πε0. இதில் ε0 வேல்யூ என்ன, 8.854 into 10 power minus 12. ஸோ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சிம்பிளிஃபைடாக கிடைச்சிருக்க வேல்யூவை தான் நம்ம 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ε0 கேட்குறாங்களா இல்லைன்னா ஓவரால் வேல்யூ கேட்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும். ஸோ கூலும்ஸ்லாம் பார்த்துட்டோம், அதில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் வந்து கிடைக்கும். அண்ட் அதுவே அன்லைக் சார்ஜஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த சார்ஜஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைனில் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற இந்த லைனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் எப்படி பாதிக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து டபுள் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம டபுள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், அதாவது F is ஸோ ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. அதாவது நம்ம இப்போ டிஸ்டன்ஸை வந்து டபுள் பண்ணுறோம். ஸோ இந்த ஆரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்ரெடி F வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்ற கான்செப்ட். ஏன்னா ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இப்போ ஆரை நம்ம இன்னும் அதிகப்படுத்த ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டைம்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுவே இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ட்ரிப்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் பிகம்ஸ் 1/9 டைம்ஸ். ஏன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ் எடுத்துக்கலாம். சார்ஜ் நமக்கு எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 அண்ட் Q2 அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டபுள் ஆச்சுன்னா ஃபோர்ஸுமே டபுள் ஆகும். ஸோ இஃப் போத் த சார்ஜஸ் டபுள் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 4 டைம்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு சார்ஜ் டபுள் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், ரெண்டு சார்ஜும் டபுள் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரெண்டு சார்ஜையும் டபுள் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நமக்கு அதனுடைய வேல்யூ டபுள் ஆகிறதுனால ஃபோர்ஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு டபுள் ஆகும். அதனால தான் இட் இஸ் 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு சார்ஜ்டு பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன் வேர் அனதர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபோர்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு சார்ஜ் இங்கே நமக்கு இருக்குது, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜுடைய
ஒரு தன்மையினால், அதாவது இப்போ நமக்கு மேக்னெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு அயன் பார்ட்டிக்கல் ஏதாவது வச்சோம்னா என்ன பண்ணும், அது அப்படியே அதை இழுத்துக்கும். எப்படி இழுக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அதை பிடிச்சி இழுத்துக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சார்ஜ் இருந்துச்சுனாலும் அந்த சார்ஜுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த சார்ஜை சுற்றி நமக்கு ஒரு ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். which is equal to, நம்ம ஈக்குவேஷன் வைஸாக எப்படி பார்த்தோம் அப்படின்னா, it is the region around charged body where another charge experiences force. So it is nothing but the ratio of force per unit charge F by Q. ஸோ இதோட யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நியூட்டன் பெர் கூலும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், சார்ஜ் வந்து கூலும், அதனால நியூட்டன் பெர் கூலும் இல்லைனா வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த யூனிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு N/C கொடுத்தாலும் தெரிஞ்சிருக்கணும், V/M கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். போத் ரெப்ரசென்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ எப்போவுமே நான் இன்டென்சிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் வந்துட்டு ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டென்சிட்டியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் சாண்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு இந்த ரீஜன், அதாவது இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்க இந்த ரீஜனில் இருக்க மணல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஈரமாகும். அண்ட் மீதி இன்னும் நம்ம தண்ணி நிறைய ஊற்றணுன்னா தான் இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஈரமாகும். ஸோ இப்போ இதில் இன்டென்சிட்டினா என்ன, டென்சிட்டினா என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டென்சிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஷேட் பண்ணியிருக்க இந்த போர்ஷன்ஸில் எவ்வளோ மணல் வந்து ஈரமாயிருக்கு அதுதான் வந்துட்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாயிண்டில், அதாவது இங்கே கீழே வரைக்கும், அதாவது எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, எவ்வளோ டீப்பாக இறங்கியிருக்கு, அந்த டீப்பாக இறங்கியிருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கோ அது இன்டென்சிட்டி, அண்ட் டோட்டலாக எவ்வளோ மணல் ஈரமாக இருக்கோ அது வந்துட்டு டென்சிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, which is force experienced by a unit positive charge. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம், ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் சுற்றி ஃபீல்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபீல்டில் இருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் இதை சுற்றி எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இருக்குது, ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, which is equal to K into Q by R square. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸுடைய ஈக்குவேஷன் பார்க்கும்போது F is directly proportional to Q1 Q2 divided by R squared அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே it is because of a single unit positive charge. ஸோ இப்போ ரெண்டு சார்ஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு சார்ஜை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் இங்கே நமக்கு Q by R squared அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எப்போவுமே இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜில் வந்து முடியும். ஸோ பாசிட்டிவில் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் த நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் இது எப்போவுமே வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகாது, இந்த மாதிரி தான் நமக்கு பேரலாக இருக்கும். அண்ட் ஃபீல்டு லைன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லைன்ஸ் வந்து க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கர் ஃபீல்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து க்ளோஸராக இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குது, அதனுடைய வேல்யூ வந்து 1 கூலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த யூனிட் சார்ஜ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா சம் பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டியில் இருந்து எனக்கு தேவையான இந்த இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரேன். ஸோ இங்கே இருந்து நான் இங்கே கொண்டு வரத்துக்கு நான் எவ்வளோ வேலை செய்கிறேனோ அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அப்படின்னாலே நம்மளால் எவ்வளோ வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான். ஸோ இந்த இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருந்து நான் சொல்கிற இடத்துக்கு எனக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் செய்யணும் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். which is equal to work done by charge அப்படிங்கிறதுனால W/Q. அண்ட் இதனுடைய யூனிட் இஸ் வோல்ட். ஸோ இப்போ நம்ம பொட்டென்ஷியல்னால் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃபைனைட்டாக இருக்கிற ஒரு பாயிண்டில் இருந்து எனக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர எவ்வளோ வேலை நான் செய்யணும் அப்படிங்கிறது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 2 பாயிண்ட் வந்து இருக்குது.
இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நான் வந்து சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ வேலை செய்யணும், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒன்றுமே இல்லை, இன்டெக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட் இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ தட் இஸ் பொட்டென்ஷியல். அண்ட் அதுவே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு இங்கே தெரியும் இட் இஸ் ஃப்ரம் சம் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பியிலேருந்து ஏக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்டெக்ரேஷன் இப்போ எப்படி இருக்கும், ஃப்ரம் பி டு ஏ. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் which is W by Q. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு V by D, which is very very important. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கண்டக்டர்னால் என்ன, ஒரு இன்சுலேட்டர்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டக்டர்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம், சில்வர் இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் கண்டக்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா இதில் எலக்ட்ரான் மூமெண்ட் எதுவுமே வந்து இருக்காது, ஃப்ரீயாக மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். விச் இஸ் அ கண்டக்டர், விச் இஸ் நாட் அ கண்டக்டர், இல்லை விச் இஸ் அன் இன்சுலேட்டர், விச் இஸ் நாட் அன் இன்சுலேட்டர் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பொறுத்து அது கண்டக்டராக இல்லை இன்சுலேட்டராக அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ இன்சுலேட்டிங் மெட்டீரியல். என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணும். டைஎலக்ட்ரிக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் அ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தட் கேன் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் மைக்கா, செராமிக் ஆர் ஏர். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் கெப்பாசிட்டர், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல we will apply the concept of electric field properties. அண்ட் டிஎன்பிஎஸ்சி டிஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கூலம்ஸ்லாம் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன் எல்லா பேராமீட்டர்ஸ் அதனுடைய யூனிட் ஈக்குவேஷன் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏதாவது இன்டர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் அண்ட் ஃபீல்டுக்கு இருக்கிற ரிலேஷன் எல்லாமே பார்த்தோம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சார்ஜிங் மெத்தட்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் பேஸ் பண்ண ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கண்டக்டரில் இருக்கக்கூடிய எபிலிட்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. அதை யூஸ் பண்ணி நம்மளால் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்டை வந்து நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ சார்ஜை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ், which is equal to Q by V. C அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் இன் ஃபேரட், Q is charge in Coulomb and V அப்படிங்கிறது வந்துட்டு வோல்டேஜ். யூனிட் எப்போவுமே கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபேரட், which is 1 Coulomb divided by volt. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா இட் இஸ் 10 power -6 அப்படின்னு அர்த்தம். நானோ ஃபேரடுக்கு 10 power -9, பிகோ ஃபேரடுக்கு 10 power -12. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து நியூமெரிக்கலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் என்ன இருக்கும் பேசிக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டக்டிங் பிளேட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் ஏர் ஆர் மைக்கா ஆர் வாட் எவர், ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல். அதாவது 2 கண்டக்டிங் பிளேட்ஸ் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும், இங்கே நமக்கு நெகட்டிவ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து டயலக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம், which provides a separation between the plates. So these are 2 metal plates separated by air or dielectric. So first நம்ம voltage apply பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம்.
ஸோ இப்படி நம்ம வோல்டேஜை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து இருக்கும், இன்னொரு பிளேட்டில் நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட்டு போய் அந்த பொசிஷனில் போய் உட்காந்துக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு க்ரியேட் ஆக ஆரம்பித்து சார்ஜ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மூவ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு பிளேட் வந்து இட் லூசஸ் எலக்ட்ரான்ஸ், அதனால் அதுக்கு தேவையான பராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு க்ரியேட் ஆகும், அதாவது ஒரு சார்ஜ் இருந்துச்சுனாலே அதை சுற்றி அதுக்கான ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நமக்கு ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் இப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும்போது இதை சுற்றி இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாமே வந்து நமக்கு இருக்கும் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அண்ட் அதில் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே இங்கேன்ட்டு அப்படியே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ ரேண்டமாக மூவ் ஆகாமல் அப்படியே அதோடைய பொசிஷனில் அப்படியே உட்காந்துக்கும். ஸோ இப்போ இதில் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், கெப்பாசிட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேரலல் பிளேட் டைப்புக்கு இதனுடைய ஃபார்முலா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், அதாவது நான் சொல்கிறதுலேயே இன்னும் 10 டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இட் இஸ் எப்சிலான் A by D. எப்சிலான் அப்படிங்கிறது வந்துட்டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், C கெப்பாசிட்டன்ஸ், A ஏரியா ஆஃப் பிளேட் அண்ட் D இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக்காக எப்சிலான் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் R. எப்சிலான் நாட் வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸுக்கு இந்த வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்ட்டு மாறும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், வெறும் எப்சிலான் நாட் மட்டும் இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get it as C is equal to எப்சிலான் நாட் A divided by D அப்படின்னு கிடைக்கும். எப்சிலான் நாட் வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், 8.854 into 10 power minus 12. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம C வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எப்படி டிபெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது பிளேட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் செப்பரேஷனை பொறுத்து நமக்கு இருக்குது அண்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மீடியம், அதாவது எப்சிலான் அப்படின்னு பார்த்தோம், மீடியம் பிட்வீன் த பிளேட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ பிளேட் ஏரியாவை பொறுத்து எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்றது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். எப்சிலான் A டிவைடட் பை D அப்படின்னு பார்த்தோம். A அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் A by D. A நியூமரேட்டரில் இருக்கிறதுனால ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய சர்ஃபேஸ் இருக்கும்போது இட் இஸ் ஏபிள் டு ஸ்டோர் மோர் சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். தேர்ட் வந்துட்டு பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் மெட்டீரியல் டு அலோவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நான் முதலே உங்களுக்கு ஈக்குவேஷனும் கொடுத்துருந்தேன், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் R அப்படின்னு. எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸோடைய பெர்மிட்டிவிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் எப்சிலான் R. ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8.854 into 10 power minus 12 farad per meter. And finally dielectric மெட்டீரியல்னு நம்ம முதவே பார்த்துருந்தோம். இட் இஸ் நத்திங் பட் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு நடுவில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயலக்ட்ரிக் கேன் பி மைக்கா, பேப்பர், செராமிக் ஆர் ஏர். டயலக்ட்ரிக்னா என்னென்னு பார்த்துட்டோம், அதுவே ஒரு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்சிலான் R is equal to C by C0. C அப்படிங்கிறது வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் வித் டயலக்ட்ரிக் அண்ட் C0 அப்படிங்கிறது வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் வித்தவுட் டயலக்ட்ரிக். ஸோ இந்த ரிலேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்சிலான் R வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைனா ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் அதோடைய வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் வித் டயலக்ட்ரிக் எடுத்துக்கும் போது இப்போ நம்ம பார்த்தோம் எப்சிலான் A டிவைடட் பை D அப்படின்னு. இதில் எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் R எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவேஷன் நமக்கு இப்படி மாறும். ஸோ ஒரு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு V by D அண்ட் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 10 times இம்பார்ட்டன்ட். Q is equal to C into V. And அதுவே energy stored in capacitor is equal to 1/2 CV squared.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னு இந்த 1/2 CV ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம், Q is equal to CV அப்படிங்கும்போது C is nothing but it is equal to Q/V. ஸோ அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும், which is 1/2 QV Q²/2C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. Next is energy density, which is energy stored per unit volume, which is equal to 1/2 epsilon into E squared. ஸோ சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணுவோம், சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் டிக்ரீஸ் ஆகி நமக்கு கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஸோ கரண்ட் வேல்யூ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறையிறதுனால நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். அண்ட் டிஸ்சார்ஜிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அண்ட் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அப்போ கெப்பாசிட்டர் எம்டி ஆகி நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல இருக்கும். சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும், பேரலில் கனெக்ட் ஆகிருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெசிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ்னால் ஜஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் கனெக்ஷனில் அப்படியே ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல்டு வேல்யூவாக கிடைக்கும். 1/C equivalent is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் சேமாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து நமக்கு டிவைட் ஆகிருக்கும் எப்போனா சீரீஸ் கனெக்ஷனில். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனலைஸ்டாக நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் C1 C2 C3 அப்படின்னு நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இதில் எந்த வேல்யூ வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அந்த லீஸ்ட் வேல்யூவை விட நமக்கு கம்மியான வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ அதுவே பேரல் கனெக்ஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு அதனுடைய சம்மேஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் C1 + C2 + C3. இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் சேமாக இருக்கும், ஆனால் சார்ஜ் நமக்கு இங்கே டிவைட் ஆகும். அதனால டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வைஸை வச்சு கூட நீங்கள் வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டோட்டல் வேல்யூ கிரேட்டராக கிடைக்கிறதுனால C1 C2 C3ல் இருக்கக்கூடிய இந்த எல்லா வேல்யூஸ்லையுமே கிரேட்டஸ்ட் வேல்யூவாக என்ன கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ சீரீஸ் அண்ட் பேரலில் கம்பேரிசனில் நமக்கு எது சேமாக இருக்குது, எது டிவைட் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெஷல் கேசஸ், அதாவது எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு C1 C2 C3 வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். கன்சிடர் 3 கெப்பாசிட்டர்ஸ் விச் ஆர் ஈக்குவல் இன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மினிமைஸ்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் டிவைடட் பை n. ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கும்போது ஈக்குவலாக அந்த இருக்க வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அண்ட் எவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சீரீஸில். அதே மாதிரி இப்போ பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு n into C. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸை பொறுத்து நமக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸாக கொடுத்துருக்கும் போது இருக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்க்யூட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன், எனர்ஜி ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மெயினாக இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை பேஸ் பண்ண சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள்.